திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வார்து புயலில் பயிர்கள் சேதமடைந்ததால் மனமுடைந்த விவசாயி மாரடை பால் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பணப்பாகத்தைச் சேர்ந்த விவசாயி நாச்சியப்பன் என்பவர் 12 ஏக்கரில் கடன் வாங்கி பயிரிட்டதாக கூறப்படுகிறது. அண்மையில் வீசிய வார்து புயலில் பயிர்கள் சேதமடைந்ததால் மனமுடைந்த நிலையில் இன்று வயலுக்கு சென்றவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அங்கேயே உயிரிழந்துள்ளார். கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற கலக்கத்தில் நாச்சியப்பன் இருந்ததாக மற்றொரு விவசாயி விஜயன் தெரிவித்தார். பணப்பாக்கத்தில் நாச்சியப்பன் ஒருத்தர் போன முறை விவசாயம் செஞ்சுருந்தாருங்க. அந்த பயிர் பார்த்திங்கன்னா போன முறை வெள்ளப்பெருக்கில் போயிடுச்சுங்க. இந்த முறை பார்த்திங்கன்னா வரதா புயலில் மொத்த பயிருங்க 10 ஏக்கர் கிட்டத்தட்ட பயிர் செஞ்சுருந்தாருங்க. எல்லாம் போய் இந்த வரதா புயலில் வீணாக போச்சுங்க. இதில் மனம் முடிஞ்சு கடன் பிரச்சனை வேறுங்க. இதை கடன் வாங்கி பயிர் செஞ்சு இதை திருப்பி தரணும் என்ற மனம் முடிச்சல் என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சுங்க. கஷ்டமாயிட்டு இப்போது பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அந்த வயலை பார்க்குறதுக்கு அவருக்கு மனசு இல்லைங்க. ரொம்ப வருத்தமாக உட்காந்துருந்தாருங்க. அப்படியே மனம் முடிஞ்சு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு அப்படியே இறந்துட்டாருங்க. திருவாரூர் மாவட்டம் வடபாதி மங்கலம் அருகே சித்திரையூரைச் சேர்ந்த 70 வயதான விவசாயி நடராஜன் சம்பா பயிர்கள் கருகியதை பார்த்து மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இன்று காலை வயலுக்கு சென்றவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணம் அடைந்துள்ளார். கடன் வாங்கி 4 ஏக்கரில் பயிரிட்ட நிலையில் கடனை திருப்பிச் செலுத்துவது குறித்து கலங்கி வந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. நேரடி விதைப்பு பண்ணி முதல்ல நேரடி பண்ணி கருகி மறுபடியும் நேரடி பண்ணி 2 கட்டமாக நேரடி விதைப்பு பண்ணி ரொம்ப வயலை திருப்பி போய் வயலை எரிஞ்சு போயிருக்கு. அதை போய் பார்த்துட்டு நெஞ்சு வலிக்கு துடிச்சு வயலில் வீட்டில் இறந்துட்டார். 108 இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது அவர் சொசைட்டியில் கடன், ப்ரைவேட்டில் கடன், எல்லாத்துலேயும் கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்கு.